गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, ஆடி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலை 6:38 மணி வரைக்கும் துவாதசி திதி, அதற்கு பின்பாக திரையோதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மதியம் 12:01 மணி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், அதற்கு பின்பாக புனர்பூச நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய சுப தினமாக இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரைக்கும், மாலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் 12:01 மணி வரைக்கும் அனுஷ நட்சத்திரம், அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சகோதர ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்துல முயற்சிகளை செய்யறதுக்கு ஏற்ற தினம், வெற்றி வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு தினம். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமா எடுத்து செய்யலாம். புதிய முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும். அதுவும் விரும்பிய முயற்சிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. லாபகரமான விஷயங்கள், அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது மிகவும் நன்மைகளை தரக்கூடிய தினம். உங்களுக்கும் இன்றைய தினம் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள் எல்லாம் லாபகரமானதாகவும் விரும்பிய மாதிரி சிறப்பாகவும் இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது நம்ம வீட்டில் பேப்பர் ஒர்க்ஸ் நடக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இன்றைய தினத்துல முயற்சிகள் செய்யலாம். முதல்ல நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டகரமான செய்திகளை பெறக்கூடிய தினம். எதிர்பார்த்த லாபகரமான அதிர்ஷ்டகரமான செய்திகள் நம்மளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். வெற்றி வாய்ப்புகளும் புகழும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய தினம். நல்ல முன்னேற்றங்கள் அமையும் இன்றைய தினத்துல. கடித ரீதியிலான தொடர்புகள், தகவல் தொடர்புகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எந்த விதமான முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்தாலும் அதற்கெல்லாம் உங்களுடைய அண்ணன் அக்கா வழியிலிருந்து ஆதரவுகள் இன்றைய தினத்துல கிடைக்கும். அவங்க வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பர்பிள் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்கள், ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தனஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. எதிர்பார்த்த பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினம்.
இன்றைய தினத்துல எதன் வழியில பணவரவுகள் இருக்கும்னு பார்க்கும்போது, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து வரவுகள் அதிகரிக்கும். தொழில் புரிந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா தொழில் வழி வருமானங்கள் பெருகக்கூடிய தினம் இன்றைய தினம். புதிதா தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா அதையெல்லாம் குறித்து உங்களுடைய குடும்பத்தார்களிடம் இன்றைய தினம் பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் தேவை. முன்கோப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண் பகுதி, வாய்ப்பகுதி, முகப்பகுதிகளில் கொஞ்சம் கவனமும் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. பண வரவுகள், பொருள் வரவுகள் உள்ளிட்டவைகள்ல சிறப்பான தினம் இன்றைய தினம். குடும்பத்தார்களுக்கும் இன்றைய தினத்துல ஏதேனும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனா குடும்பத்துல ஒரு சிலருக்கு சிறு சிறு கருத்து மோதல் விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவன நிலைகளை செலுத்த வேண்டிய தினம். வேற விஷயங்களுக்காக நேரம் செலவிடக்கூடிய சூழல்கள் எல்லாம் உருவாகலாம். அதனால அதை தவிர்த்துட்டு படிக்க வேண்டிய விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தலாம். இன்றைய தினம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு துரித உணவுகளை முடிஞ்ச அளவு சாப்பிட்றத தவிர்க்கலாம். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பானதாக இன்றைய தினத்துல அமையும். மாமியார் வழியில, தொழில் வழி நபர்கள் வழியில உங்களுக்கு ஏதேனும் லாபங்களோ இல்லைன்னா அவங்க வழியில அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு அமையும். உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலேயே பயணம் செய்கிறார். ராசியிலேயே பயணம் செய்யறதுனால இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன முன்கோப நிலைகள், வேறு ஏதாவது விஷயங்கள்ல நாம பயணிக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் ஏற்படலாம். நல்ல விஷயங்களை நாம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. அளவு கடந்த ஆசைகளும் இன்றைய தினத்துல இருக்கும். நமக்கு இன்றைய தினத்துல நீங்க எந்த ஒரு முயற்சிகளை செய்தாலும் அதற்கெல்லாம் அப்பா வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. அந்நிய நபர்களுடைய ஒரு ஆதரவு நிலைகளும் உங்களுக்கு இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. இன்றைய தினம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இறை சம்பந்தமான விஷயங்கள்ல நாட்டு நிலைகள் அதிகமானதாக இருக்கும். ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். நீங்க இறை சார்ந்த விஷயங்கள்ல தலைமை தாங்கி செயல்படுத்தக்கூடிய சூழல்களும் உருவாகும். பதவிகள்ல முன்னேற்ற நிலைகளும் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தர்மவானாக இருக்கக்கூடிய நபர்கள், தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் ஆர்வங்களும் அதிகமாக இருக்கும். அறிவியல் சம்பந்தமான துறைகள்ல எல்லாம் படிக்க முயற்சிகள் செய்றீங்கன்னா ரொம்பவும் சிறப்பை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினத்துல நாம சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பாக அமையும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது ராமர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். விரயஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யறதுனால விரய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் செலவுகள்ல வீண் செலவுகளை பெரும்பாலும் தவிர்க்கலாம். தேவையில்லாத விஷயத்திற்கு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால செலவுகள் செய்யும் முன்பு கொஞ்சம் கவனமாக விசாரித்து இதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம். முதலீடுகளை போட இருக்கிறீங்க அப்படின்னா அதுல கவன நிலைகள் அவசியம்.
இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயத்திற்காக நாம முதலீடு செய்கிறோம் அப்படின்னா இன்றைய தினத்துல செய்யலாம். மற்ற செலவுகள்ல கவனங்கள் தேவைப்படுவதாக இருக்கு. எந்த விதமான முதலீடுகள் செய்யும் முன்பு விசாரித்து செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் எடுக்கும்போது அதுல அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய தினமா இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதான நிலைகளை நாம இன்றைய தினத்துல கடைபிடிக்கலாம். இன்றைய தினம் பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் வழியில இடையூறுகள், தடைகள், அதிகபட்ச செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினம் இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரகசியமான மறைமுகமான விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல இடையூறுகளை தரக்கூடிய தினம். இதுல எல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு. கடன்களை திரும்ப செலுத்தணும்னு நாம முயற்சிகள் எடுத்தாலும் அதுலேயும் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இந்த மாதிரி தொந்தரவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். கண் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கு. செலவுகள், வியாபாரத்துறைகள்ல இருக்கக்கூடியவங்க இதுலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். லாபஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினமாக இருக்கிறதுனால லாப நிலைகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். பல்வேறு லாப நிலைகளும் முன்னேற்ற நிலைகளும் இன்றைய தினத்துல ஏற்படும். இன்றைய தினத்துல விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். விருப்பப்பட்ட காரியங்கள்ல நாம முயற்சிகளை செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல வெற்றிகளும் இன்றைய தினத்துல அமையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் மக நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மனைவி வழியிலிருந்தோ, நண்பர்கள் வழியிலிருந்தோ, பார்ட்னர்கள் வழியிலிருந்தோ லாப நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்க வழியிலிருந்து ஆதரவுகளோ லாபங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகளை பெறக்கூடிய தினம். ஒரு சிலருக்கு வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் நிறைவேறும் இன்றைய தினத்துல. வெளிநாடுக்காக முயற்சி செய்கிறேன், நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்க இன்றைய தினத்துல ட்ரை பண்ணலாம். அதுக்காக நம்ம ஒரு முயற்சிகளை செய்யலாம். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விரும்பிய வெளிநாடு விஷயங்கள் நடக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் திருமணம் சம்பந்தமானது, வெளிநாடு சார்ந்தது, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் குறித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் சிறப்பை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லாவெண்டர் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்துல தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரலாம். எதிரிகள் வழியில, போட்டியாளர்கள் வழியில இடையூறுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில் சம்பந்தமான இடத்துல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவன நிலைகளை பின்பற்றலாம் இன்றைய தினத்துல. இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல தொழில் செய்யக்கூடிய நபர்கள்
நீங்க துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். இந்த வழிபாடுகளை செய்துட்டு நாம தொழில் முறைகளை தொடங்கும் போது இந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்துல முன்கோப நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெரிய ஆசைகள் தொழில் சார்ந்த விஷயத்துல ஏற்படலாம். அதற்காக நாம செலவுகளை செய்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். நம்மளுடைய அளவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம அந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை செய்யறது முக்கியமானதாக இருக்கு. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இவ்வளவு நாளாக வேலைக்கு சென்று கொண்டிருந்த நபர்கள் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அமையும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் உள்ளிட்டோர்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கு. இந்த உறவுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல கெமிக்கல் சம்பந்தமான துறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கு. ஒரு சில மருத்துவ ரீதியிலான துறைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அமையும். அறிவியல், ஆராய்ச்சி, விஞ்ஞானம் சம்பந்தமான துறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கின்றது. எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடுகள் இருக்கும். பிளாஸ்டிக் சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம தொழில்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கும். இந்த துறைகள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படலாம். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ராமர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. துலா ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கு. நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினம். மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தினம். ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல மிகுதியான நாட்டங்களும் முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கும். இறை சார்ந்த காரியங்களை எடுத்து செய்ய வேண்டிய சூழல்கள், தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தை, அந்நிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கு. இந்த உறவுகளுக்கும் சிறப்பை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். உங்களுடைய தந்தை கிட்ட உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமானது, உங்களுடைய பிள்ளைகள், நண்பர்கள், உறவுகள் சார்ந்தது, குலதெய்வம் சம்பந்தமானது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த பேச்சுகள் பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு பயணங்கள் அமையும் இன்றைய தினத்துல. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறவங்க இன்றைய தினத்துல அது குறித்த முயற்சிகளை செய்யலாம். விஷாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தர்மவானாக இருக்கக்கூடிய தினம். தான தர்மங்களை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள், ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அமையும். இன்றைய தினம் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லையும் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. இன்னொரு டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது துர்க்கை வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்திலேயே சந்திர பகவானும் ராசியாதிபதியும் பயணம் செய்யறதுனால கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்படலாம். அளவு கடந்த ஆசைகளால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுல எல்லாம் கவனங்கள் அவசியம். குறிப்பாக உடல்நிலையில கவன நிலைகளை வைத்து கொள்ள வேண்டிய தினம் இன்றைய தினம்.
ஒரு சிலருக்கு அம்மா வழியிலிருந்து பிரச்சனைகளோ இடையூறுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்றைய தினத்துல. உறவு முறைகள் அண்டை அயலார்கள் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கு. புதிய முயற்சிகள் இருந்தால் அறவே தவிர்க்கலாம். எப்போதும் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் நாம இன்றைய தினத்துல செய்யலாம். புதிய காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும்போது அதுல பிரச்சனைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வெளியில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சொத்து சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வீடு, வாகனம், மனை, இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில இடையூறுகளோ பிரச்சனைகளோ ஏமாற்று நிலைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல கவன நிலைகள் முக்கியமாக இருக்கிறது. இன்றைய தினம் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கிறீங்கன்னா படிப்புல கவன நிலைகள் தேவைப்படக்கூடிய தினம். படிப்புகள் வழியில கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைய தினத்துல துர்க்கை வழிபாடு செய்வது இந்த பிரச்சனைகளை ஓரளவு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா அதை எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்துல இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா அதை நாம எடுத்து செய்யலாம். மற்ற விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கு. பண்ணையெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல அந்த உயிரினங்கள் மீது கூடுதல் கவன நிலைகளை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. விவசாய துறையில இருக்கிறீங்கன்னா அந்த துறையில கவன நிலைகள் அவசியம். வீட்டுல சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் நடக்க இருக்குதுன்னா அதுல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பர்பிள் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது துர்க்கை வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள் குறித்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய தினம். இந்த முயற்சிகளை செய்யும் போது அதுல வெற்றிகள் இருக்கும். இல்ல புதுசா இந்த நல்ல விஷயங்களுக்கு முயற்சிகள் செய்யலாம் அப்படின்னு முயற்சிகளை செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள், வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிதாக வரன் பார்க்க விரும்பக்கூடிய நபர்கள் இளைய சகோதர சகோதரிகள் வழியில வரன் பார்க்க முயற்சிகள் செய்யலாம். வேலையாட்கள், மாமனார் இவங்க வழியில வரணமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சில நல்ல காரியங்களுக்காக தைரியமாக செயல்படக்கூடிய சூழல்கள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி தைரியமா செயல்படும் போதும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் எடுத்து செய்யலாம். பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல அந்த டாக்குமெண்ட் வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் சிறப்பை தரக்கூடிய தினம். வெளிநாடு முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரும். வெளிநாடு பயணங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. சமுதாய ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சமுதாய ரீதியிலான பொது காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அமையும். தம்பதியினர்களுக்கிடையே கொஞ்சம் புரிதல்கள், விட்டு கொடுத்து போறது இதெல்லாம் அவசியமான தினம். உங்களுடைய விஷயங்கள்ல எப்படி சிறப்பை தருகிறதோ அதே மாதிரி உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்களுக்கும் இன்றைய தினம் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ருத்ரன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார்.
ருணரோக சத்துருஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினமாக இருக்கிறதுனால செலவுகளில் கவனங்கள் அவசியம். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள்ல முடிஞ்சளவு கவன நிலைகளை செலுத்தலாம். இன்றைய தினத்துல குடும்ப வழி செலவுகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா கல்வி செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்ப வழியிலேயோ தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலேயோ செலவுகளோ இல்ல கருத்து மோதல் விஷயங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை எடுத்து செய்யலாம். வேலைகளில் சிறப்பை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு பணி புரிந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் முன்கோப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்துல திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கோப நிலைகளை குறைத்து கொள்ள வேண்டிய தினம். முன்கோப நிலைகள் அதிகமா இருக்கும். அதனால அந்த ப்ரெஷரை நாம முடிஞ்ச அளவு குறைத்து கொள்ளலாம். அதற்காக யோகா செய்யறது இல்லை இறை சம்பந்தமான விஷயங்களை நாடுறது இந்த மாதிரியான முயற்சிகள் இருந்தால் நாம அதை முயற்சிகளாக செய்யலாம். இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில கவன நிலைகளை வைத்துக் கொள்ள வேண்டிய தினம். உடல்நிலையில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். விஷ ஜந்துகள்கிட்ட கவனங்கள் அவசியம். கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முகப்பகுதிகளில் கவன நிலைகளை செலுத்தலாம் இன்றைய தினத்துல. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது கடன் வாங்க வேண்டிய தேவைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அமையும். இதுல எல்லாமே கவன நிலைகள் தேவைப்படக்கூடியதாக அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். பூர்வீக ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்துல இறை வழிபாடுகள்ல நாட்டங்களை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இறை சார்ந்த விஷயங்கள்ல மிகுதியான நாட்ட நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு அமையும். குலதெய்வ வழிபாடுகளை செய்வது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய தினம். இவ்வளோ நாளா குழந்தை பேர் இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பேரு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மனதளவிலான சிந்தனைகள் அதிக ஆசைகள் கொண்டதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத விஷயம் குறித்த சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை நாம இன்றைய தினத்துல செய்யலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கும். கலைகள் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்துல அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பை தருகிறது. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்களுக்கும் இன்றைய தினம் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சுகஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யறதுனால இன்றைய தினத்துல சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள்
பொருட்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும், வாகனங்கள் வாங்கணுங்கிற முயற்சிகள் இருக்கும், மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும், ஆடை ஆபரண சேர்க்கைகளும் இருக்கும். இன்றைய தினத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்துல புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய தினம். இந்த உறவுகளுக்கும் இன்றைய தினம் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்தலாம். வேற விஷயத்திற்காக நேரம் செலவிடுவதை தவிர்த்துட்டு நம்ம படிப்புல கவன நிலைகளை செலுத்துவது நன்மை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்துல. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துக்களை நிலைப்படுத்தக்கூடிய தினம். சொத்துகள் இருக்குது அப்படிங்கும்போது அதை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இன்றைய தினத்துல. எப்போதோ கொடுத்த பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதை திரும்ப பெறக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைய தினம் இருக்கிறது. இந்த மாதிரி முயற்சிகள் இருக்குதுன்னா தாராளமாக எடுத்து செய்யலாம். இன்றைய தினம் சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், இதன் வழியில செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.